என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய பழகுவதற்கு ஒரு நல்ல சகோதரராக, ஒரு பண்பாளராக, எப்போதுமே ஒரு இன்பத்தோடு புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்ட ஒரு சிறந்த ஒரு மாமனிதர் என்று சொல்லக்கூடிய எனது அன்பிற்கும் பாசத்துக்குரிய சகோதரர், திரைப்பட வசனகர்த்தா, டைரக்டர், அதே போன்று திரைக்கதை, இப்படி பல்வேறு வகைகளிலே தனக்கென்று ஒரு முத்திரை பதித்தவர் திரு பாக்கியராஜ் அவர்கள். பொதுவாகவே அன்பு சகோதரர் பாக்கியராஜை பற்றி குறிப்பிட சொன்னால், சமூகத்தில் நிலவுகின்ற அந்த பிரச்சனைகளையும், குடும்பத்தில் நிகழ்கின்ற அந்த பிரச்சனைகளையும், அந்த நிகழ்வுகளையும் தனக்கே உரிய ஒரு காமெடி நகைச்சுவை உணர்வோடு திரையின் மூலமாக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தவர் அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஒரு தீவிர ரசிகர். எனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்பு பாக்கியராஜை பொறுத்தவரை கலை வாரிசு என்று பகிரங்கமாகவே அவர்கள் அறிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பாக்கியராஜ் பொறுத்தவரை பொதுவாகவே ஒரு 100 படங்கள் என்று சொன்னால் அது 75 படங்கள் ஹீரோவாக நடித்தவர், அதாவது கதாநாயகன் நடித்தவர். 25 படங்கள் வெவ்வேறு வகையிலே அவருடைய வசனங்கள் இன்றைக்கும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு சிந்திக்கக்கூடிய வகையிலே இருக்கின்ற அளவுக்கு இருந்தவர். குறிப்பாக 1977 இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள், அன்பு பாரதிராஜா அவர்களுடைய உதவி இயக்குநராக இருந்து படிப்படியாக வளர்ந்து திரைப்படத்துறையிலே முத்திரை பதித்து பல இளைய தலைவர்கள், அதாவது இயக்குநர்களை உருவாக்கியவர் அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள். 73 வயதில் இருந்தது என்பது மிக மிக ஒரு மனது கஷ்டப்படுகின்ற ஒரு நிலையில இருக்கின்ற ஒரு நிலைமை. அது குறிப்பாக ஜூன் மாதத்திலே இயக்குநருக்கு இணையம் தெரிந்தது. அதே போன்று திரைப்படத்திலே பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள் மறைந்தது என்பது தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, ரசிகர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு எல்லா வகையிலும் இழப்பு என்கிற வகையில தான் அவர் இழப்பு இருந்திருக்கின்றது. 73 வயது என்று சொல்லும் போது இன்னும் அவர் 20 ஆண்டுகள் வயது முதிர்ந்து இறப்பது என்பது அது ஏற்கக்கூடியது, இயற்கை அனுமதித்த ஒன்று. ஆனால் 73 வயது என்று சொல்லும் போது மனம் ஏற்க மறுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ படைப்புகள் நிச்சயமாக திரு பாக்கியராஜ் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை காலம் பறித்து விட்டது. எனவே பாக்கியராஜ் இழந்து வாழும் அவரது குடும்பத்தினருக்கும், ரசிகர்களுக்கும், அதே போன்று தமிழ் திரையுலகத்திற்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.